ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். பொங்கல் பண்டிகைக்கு நிறைய பேர் புது பானையில் பொங்கல் வைப்பீங்க. அதே மாதிரி மண் பாத்திரங்களை புதுசாக பயன்படுத்துகிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானதாக இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மண் பாத்திரங்களை எப்படி பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எப்பவுமே மண் பாத்திரத்தை டைரெக்டாக நம்ம வாங்கின உடனே மற்ற பாத்திரங்கள் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இதை கொஞ்சம் சீசனிங் ப்ராசஸ் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்க போகிறோம். மண் பாத்திரங்களை முதல்ல ஓவர் நைட் வாங்கிட்டு வந்த உடனே ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அந்த மண் பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல ஒரு நார் எடுத்து நல்லா எல்லா பக்கத்துலேயும் வச்சு தேய்ச்சிக்கலாம். நார் வச்சு எல்லா பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கலாம். கழுவுறப்பவே உங்களுக்கு தெரியும் அதில் மண் தூசு இருந்ததுன்னா கழுவி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக கழுவிக்கிங்க. அடுத்ததாக ரெண்டாவது நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடலை மாவு எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிங்க. மேலே, வெளியே, உள்ள, பின்புறம், இப்படி எல்லா பகுதியிலையும் இந்த கடலை மாவு பட்டு இருக்கணும். பாருங்கள், இப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நார் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிங்க. இப்படி தேய்க்கிறப்ப பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா நுரை வருது. எந்த காரணத்துக்கு கொண்டும் கெமிக்கல்ஸோ இல்லை மற்ற பவுடரோ லிக்விடோ மண் பாத்திரத்தில் பயன்படுத்தக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுத்தமாயிடுச்சு. இருந்தாலும் மறுபடியும் வெறுமுன்னு நார் வச்சு தேய்ச்சிக்கலாம். வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் தூசு ஒட்டிகிட்டு இருந்ததுனாலும் வந்துடும், சுத்தமாக ஆகிடும். பாருங்கள், மண் பாத்திரம் நல்லா சுத்தமாகிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கலாம். மண் பாத்திரத்தை கீழே வைக்கிறப்ப எப்பவுமே இந்த மாதிரி வளையம் வச்சு வைங்க. அப்போ தான் ரொம்ப நாளுக்கு உடையாமல் வரும். பாருங்கள், இப்போ சுத்தமாக கழுவியாச்சு. கை வச்சு பார்த்தா கூட எங்கேயுமே தூசு தும்பு எதுவுமே இருக்காது. பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. வெயிலில் காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற வச்சு ஓவர் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து காய வச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு சாதம் வடித்த தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஊற்றி வைங்க. இப்படி ஊற்றி வச்சு நல்லா தெளிஞ்ச பிறகு கீழே எடுத்து ஊற்றிடுங்க. இப்படியே ஒரு 4-5 நாளைக்கு வடித்த தண்ணியை ஊற்றி வச்சு கீழே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 வாரம் வரைக்குமே செய்யலாம். தண்ணியை ஊற்றி வைங்க, கீழே கொட்டிடுங்க, கழுவிடுங்க, காய வைங்க. இந்த மாதிரி 1 வாரத்துக்கு செய்யுங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் இந்த மண் பாத்திரத்தை நெய் விட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நெய் அப்ளை பண்ணிவிட்டு முன்னாடி, பின்னாடி, உள்பக்கம், இப்படி எல்லா பக்கத்துலேயும் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இந்த 3 எண்ணெயில் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நான் நெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா இது ட்ரை ஆகிடும். பாருங்கள், நம்ம எண்ணெய் விட்டதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்கும். பாருங்கள், சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம நெய் விட்டதுக்கான அடையாளமே இல்லாமல் இருக்குது. பாருங்கள், இப்போ இதை ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கிங்க. எக்காரணத்துக்கு கொண்டோ ஐ ஃப்ளேம் வைக்கக்கூடாது, சிம்மிலேயே தான் இருக்கணுமே. இப்போ நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவை போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வறுத்துக்குங்க. இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் துருவல் படணும். இப்படி
நல்லா தேங்காய் துருவலை வறுத்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சிம்முலேயே தாங்க இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மண் பாத்திரத்தை இனிமேல் பயன்படுத்தலாம். இதே மாதிரி நீங்களும் புதுசாக மண் பாத்திரம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்போ வேணாலும் சாதாரணமாக பயன்படுத்தின மாதிரி பயன்படுத்தலாம். பொங்கலுக்கு பானை வாங்கினாலும் இந்த மாதிரி ப்ராசஸை முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கிங்க. அப்போ தான் சமைக்கிறப்ப மண் வாசனை மற்ற வாசனைகள் வராமல் இருக்கும், விரிசல் விடாமல் இருக்கும், ஓட்டை விழாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு சிம்முலேயே தான் வச்சு எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா